கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கலங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமானவர்களே, தூய ஆவியானவர் எதை உணர்த்துகிறாரோ, எதை சொல்லுகிறாரோ அதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன்னா என்னை அழைத்த ஆண்டவர் மக்கு மடமையான என்னை, பேச தெரியாத திக்குபாயன என்னை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே எல்லாம் சரண்டர், எல்லாம் சரண்டர். தூய ஆவியான உணர்த்துவதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். செய்தியை கேட்கிற அநேக சகோதர சகோதரிக்குள் உள்ளத்தின் ஆழத்திலே ஊடுருவி பாய்கின்ற வார்த்தைகளாகவும் இருக்கின்றது. ஆண்டவருக்கு நன்றி. அந்த நாட்களிலே செய்தி கொடுக்கிற வேதத்திலே உணர்வோடு கூட நான் பேசினேன், தாகத்தோடு கூட பேசினேன், பாரத்தோடு கூட பேசினேன். அதெல்லாம் கேட்டு அநேக சகோதரருடைய உள்ளத்திலே உணர்வுகள் உண்டாயிருக்கும். தூய ஆவியானவர் தானே சொல்ல சொன்னார், அதை சொல்லிருக்கிறேன். தூய ஆவியானவர் உங்களுடைய உள்ளத்திலே அதை உணர்த்துவார். நற்செய்தியின் அறிவிப்பின் காரியங்களிலே உணர்த்துவார். நீங்கள் அந்த ஆண்டுடைய குரல் ஒலிக்கு செவி கொடுத்து நீங்கள் நடப்பில்லையானால் மெய்யாகவே கடவுள் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலே செய்ய வேண்டிய கருத்து அவருடைய சித்தத்தின் கருத்தாயிருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் தருகின்ற வார்த்தையை நாம் கேட்க அமர்ந்து உட்கார மரியாதை போல அவர் பாதத்திலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் கடந்து வரலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடுவோமா? பலவிதமான சூழ்நிலை இருக்கிற நாம் நம்ம கண்களை மூடி நம் மத்தியிலே இருக்கிற ஆண்டவரை பார்க்கலாம், பேசுங்கன்னு கேட்கலாம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை விடுதலை கொடுக்கிறதாக, நல் வாழ்வு தருவதாக, எங்களை வழிநடத்துவதாக இருக்கிறதே. உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசும். உம்முடைய வார்த்தையை கேட்டு எங்கள் வாழ்வாக்கி கொள்ள கிருபை செய்யும். ஆண்டவரை பேசும். உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை, தாழ்ச்சியின் மேன்மையை குறித்து இந்த நாளிலே சொல்ல சொன்னார். தாழ்ச்சியின் மேன்மை பற்றி. இன்று மக்கள் மத்தியிலே தாழ்ச்சி இல்லை. ஒரு கணவன் மனைவி மத்தியிலே பார்க்கிற பொழுது அங்கே மேட்டுமையான காரியங்கள் வருகிற பொழுது தான் இவர் உயர்த்தி பேசுறது, இங்கே உயர்த்தி பேசுறது, அதனால சண்டை. சாதாரண குடும்பத்தில் எங்கள் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், என் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம், அப்படி பேசி அந்த வருதிலே சண்டை. மேட்டுமை எங்கே வருகிறதோ அங்கெல்லாம். என் அன்பானவர்களே, கடவுள் அன்பாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பே கடவுள், அன்பே கடவுள். கடவுள் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பான கடவுளுடைய குணங்களை நான் பார்க்கிற பொழுது
அந்த அன்பின் குணங்களை நான் பார்க்கிற பொழுது அதிலே தாழ்ச்சி தான் மிக முக்கியத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். நீங்க தயவு செய்து 1 கொரிந்தியரிலே 13ஆம் அதிகாரத்திலே 4 முதல் 7 வசனத்தை எடுத்து நீங்க படிப்பீர்கள். ஆனால் அதிலே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பே கடவுள் என்கிற வார்த்தைக்கு எத்துணையான இணைப்பாக அங்கே கொண்டு வருகிறது என்பதை நான் பார்க்க வேண்டும். அந்த அன்பு நமக்குள் இருக்குமானால் எப்படியெல்லாம் வெளிப்படும் என்பது பார்க்க வேண்டும். இதிலே நீ படித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே 4 முதல் 7 வசனத்தை படித்து பாருங்கள். அன்பு பொறுமை உள்ளது, அன்பு பொறுமை உள்ளது, அன்பு நன்மை செய்யும், பொறாமைப்படாது, கவலைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும், அன்பு அனைத்தையும் பொறுத்துக்கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும். அனைத்தில் சகோதரர் படிக்கும் பொழுது ஒவ்வொன்றும் தலையாட்டி அழுது தான் படிச்சாங்க. நீங்களும் தலையாட்டி அழுகிட்டு தான் படிச்சுட்டு இருக்கிறீங்க. என் அன்பானவர்களே, பார்க்கணும், அன்பே கடவுள் அன்பாய் இருக்கிறார் என்று. அந்த அன்பின் சுபாவங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறது. இதிலே அன்பு பொறுமை உள்ளது, தாழ்ச்சி உள்ளது, ஒவ்வொன்றும் அப்படியே சொல்லுகிற பொழுது அப்படியே அந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிற பொழுது அங்கே தாழ்ச்சியின் காரியங்கள் தான் அதிகமாய் பார்க்க முடிகிறது. அது ஒவ்வொரு கருத்தையும் எடுத்து நல்ல சிந்தனை பண்ணி அந்த 1 கொரிந்தியர்ல 13ஆம் அதிகாரத்தில் 4-7 வருஷத்தை நான் படித்தேன் அல்லவா. அதில் ஒவ்வொன்றும் கருத்தை அப்படியே கொண்டு வருகிற பொழுது அதிலே அதிகமாக காணப்படுவது தாழ்ச்சி தான். நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தாழ்ச்சியின் பிறப்பிடமாக வெளியே இந்த உலகத்துக்கு வந்தார். அந்த அன்னை மரியாள் தாழ்ச்சி, அந்த அன்னை மரியாள் பற்றி நான் பின்னிட்டு சொல்லுகிறேன். அவங்க தாழ்ச்சி. இயேசு ஆண்டவர் அன்பே கடவுள், அந்த கடவுள் அன்பாக இருக்கிறான் என்பது அதிலே தாழ்ச்சியின் காரியங்கள் வருகிறது அல்லவா. இதை குறித்து நீ பார்ப்பீர்கள். ஆனால் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 5 முதல் 9 வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு ஆண்டவர் எப்படி அந்த அன்பின் உருக்கமாயிருக்கிற தாழ்ச்சி வெளிப்படுத்துகிறார் என்பதை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே 5 முதல் 9 வசனத்திலே அங்கே குறிப்பிடுகிற கருத்துக்கள் அருமையான கருத்தாயிருக்கும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களுக்கு இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியது ஒன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையை வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். என் அன்பானவர்களே, நேற்று தினத்தில் நான் செய்தி சொல்லுகிற பொழுது நான் சொன்னேன், நம்முடைய சோபங்கள்லாம் மாறி அவருக்குள் கடந்து வரணும். இந்த நாளில் பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களிலும் இருக்கட்டும் என்று. அந்த கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை என்ன? அந்த அன்பின் மனநிலை என்ன? அந்த அன்பின் மனநிலையை ஊடுருவி வருவது என்ன? தாழ்ச்சி. அப்படியாக அவர் கொண்டிருந்த போல் நீங்களும் கொண்டிருக்கிற பொழுது உங்களுக்கு வருகின்ற கருத்து, உங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன என்றதை பற்றி நான் பார்க்கிற பொழுது 4 விதமான கருத்தை அங்கே குறிப்பிடுகிறார். ஆண்டவர் சித்தமானால் ஜெபியுங்கள்.
இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனத்தை மாத்திரம் நான் ஒரு நாளைக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். எல்லாம் இன்னைக்கு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த பிரதருக்கு கொஞ்சம் டைம்ஸ் எல்லாம் கூட கொடுங்க. ஆண்டவரை இவர் அதிகம் பயன்படுத்துங்க. என்ன ஜெபம் பண்ணுங்க. என்ன அவ்வளவு தாகம். பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரத்தில் 5 முதல் 9 வசனத்தை நான் சித்தம் அதில் பார்க்கிற பொழுது 4 விதமான ஆசீர்வாதங்களை நாம் காண முடியும். 1, மீட்பை பெற்றுக்கொள்கிற காரியங்கள். 2வது, கருணை பெறுதல் காரியங்கள். 3வது, ஜெபம் கேட்கப்படுகின்ற நிலை. 4வது, உயர்த்தப்படுகிற நிலை. இது ஆண்டவர் இயேசு கொண்டு வந்த நிலை. அது அன்னை மரியாள் வழியாகவும் கொண்டு வருகின்ற ஒரு கருத்தாக இருக்கிறது, செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் தாழ்ச்சியின் காரியங்களை பார்க்கிற பொழுது முதலாவது மீட்பு பெறுதல் என்கிற ஒரு நிலையில கொண்டு வருகிறார். மீட்பு பெறுதல் என்கிற பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களே, நான் இந்த பைபிள் அப்படியே இணைச்சி கடவுளுடைய வார்த்தைகள், அன்பின் வார்த்தைகள், அந்த வார்த்தைகளெல்லாம் ஒவ்வொன்று பார்க்கிற பொழுது ஒவ்வொரு அதிகாரத்தில் போயிட்டு இருக்கும். யோபுவின் புத்தகத்தை தயவுசெய்துங்க. யோபுவின் புத்தகத்திலே பார்க்கிற பொழுது 22ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறது வார்த்தை கொண்டு 22, 29. அவர் செருக்குற்றோரின் ஆணவத்தை அழிக்கின்றார், தாழ்வாக கருதப்பட்டோரை மீட்கின்றார். பாருங்க, யோபுல 22ஆம் அதிகாரத்தில் 27 செருக்குற்றோர் ஆணத்தை அழிக்கின்றார், தாழ்வாக கருதப்பட்டவரை மீட்கின்றார் என்று நான் இறைவசன வார்த்தை ஒவ்வொன்றும் படிக்கிற பொழுதெல்லாம் எனக்குள்ளும் பயம் உண்டாகிடும். ஒரு நிலையில் நான் நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு ஆணம் எனக்கு வருமான்னு பார்த்து உடனே சொல்ல, ஐயோ, நெஞ்சிலே செருக்குற்றவர்களை ஆண்டவர் சிதறடித்தார் என்று பார்க்கிறோமே. நெஞ்சிலே செருக்குற்ற ஆண்டவர் சிதறாங்க. அன்னைக்கு இன்னைக்கு இல்லைங்களா, லூசிபரர் அடிச்சு கீரை தள்ளனார் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பயம் ஒன்று. என் அன்பான சில சகோதர செய்தி அருமையாக இருக்கிறது. மாதாட்டில் எப்படி பார்க்குறோம், புக்கு எப்படி படிக்கிறோம் போது தூக்க அப்படி வருகிற பொழுது எனக்கு எனவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பெருமானவர்களே, செருக்குற்றோரின் ஆணவத்தை அழிக்கிறார் என்று அங்கே யோபுக்கு சத்தத்தில் இருக்கிறார். அதே நேரத்திலே தாழ்வாக கருத்து போட்டோரை மீட்கிறார். அவருடைய பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீரில் இருந்து அவர் மீட்கிறார் என்று பார்க்கிறோம். தாழ்நிலையில் இருக்கிறவர்களை, என்ன செய்யறது, எல்லாம் தாழ்நிலையில் இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே ஆண்டவரையே பார்த்து ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டுமா அவங்க கேட்கின்றிருக்கும். அந்த தாழ்நிலையில் இருக்கிறவர்கள், எளிய இருக்கிறவர்கள் எல்லாம் ஆண்டவர் தான் பார்த்துக்குவாங்க என்று அப்போ அவர்களை அவர் மீட்கிறார். அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், அந்த தேவை, அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் மீட்கிறார் என்று அங்கே யோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் பார்க்கிற பொழுது அன்பானவர்களே, திருப்பாடலை பார்க்கிற பொழுது நிறைய வார்த்தைகள் இருக்கும். குறிச்சிக்கிட்டுங்க, நான் சொல்கிற ஒரு சில வசனத்தை படித்தா கூட போதுமானது நினைக்கிறேன். திருப்பாடல்ல 138வது திருப்பாடல்ல 6வது வசனம் குறிச்சுக்கிட்டுங்க. அதே சமயத்தில் ஏசியாவில் 66ஆம் அதிகாரத்தில் 2வது வசனமும் இந்த கருத்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏசியாவில் 62 இதே கருத்தை சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் முடிஞ்சாக்க திருப்பாடல்ல 136வது 6வது வசனத்தை படித்து பாருங்க. ஆண்டவரே, நீர் உன்னதத்தில் உரைபவர், எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர், ஆனால் செருக்குற்றோரை தொலையிலிருந்தே அறிந்து கொள்கின்றீர். என் அன்பானவர்களே, பார்க்கணும், அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை ஆண்டவர் மேல அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாராம். உங்களை, என்னை, நம் ஒவ்வொருவரையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாராம். நெஞ்சில ஒரு செருக்கு, ஆணவம், அகம்பாவம், தான்கிற கர்வம் வந்தாச்சுனாக்க அப்படியே போட்டு அடிச்சுடுவாராம். பார்க்கறதுக்கு ஆண்டவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எல்லாம் பார்த்துக்கிட்டார். யாரெல்லாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில பேரை நாம் பார்க்கணும், பெரிய நிலையில இருந்திருப்பார்கள், அவர்களெல்லாம் ஒன்றுக்கும் இல்லாதவர்களாக போயிருப்பார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர்
அவர் கிறிஸ்துவ நண்பர் தான், சிறுவ சகோதரர் தான். இன்னைக்கு அவர் ஃபீல் பண்ணு. அவர் ஒரு காலத்தில் பார்க்குற பொழுது கார், பங்களா, அவர் அங்கங்கே பிளாட்டு அங்கங்கே நிறைய பிளாட்லாம் வாங்கிட்டு அப்படியே போட்டு பார்க்கணுன்னாக்க இந்த செல்வத்தின் நிலை அவருக்கு இருக்கும். ஏதாவது ஒரு அழைப்பு வந்தால் எங்கே போனாக்க அவர் தான் முன்னாடி நிற்பார், அவர் தான் முன்னாடி நிற்பார், அதுதான் நின்றுப்பார். அந்த நிலையை இருந்த அவர் எல்லாரும் கௌரவப்படுத்தாங்க. ஆனால் தான்கிற செல்வ செருக்கு அகம்பாவம், அதனால் அப்படியே செல்வ செருக்கோடு அகம்பாகம், தான்கிற கர்வம், ஆணவம், அகம் அப்படியே எல்லாம் வரும்போது ஆண்டவர் மேலே பார்த்தார், அடிச்சார். இன்னைக்கு ஒன்றும் இல்லாத எல்லாம் வித்து கொண்டிருக்கும். இன்னைக்கு தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது யாருன்னா பார்த்துனாக்க அப்படி பார்த்து, ஐயா டீ சாப்பிடணும், காசு கொடுங்க. நான் பார்ப்போம், ஒரு காலத்தில் இப்படிலாம் இருந்தான், இன்னைக்கு கடவுளை அழிச்சிட்டாரு. அடுத்துல அழிச்சிட்டார். பிரியமானவர்களே, இதை நான் சொல்லுகிறேன் என்றால் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? நான் எங்கள் ஊரில் எங்கள் பகுதியில் இருக்கிற ஒருத்தரை பற்றி நான் சொன்னேன். எங்கள் பகுதியில் சொன்னேன், சிறு குற்றங்களை ஆண்டவர் சிதறடிக்கிறார். அவர் பார்க்கிறார், அப்படியே விடுறதே இல்லை. ஆனால் தாழ் நிலை இருக்கிற பொழுது மீட்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது அந்த மீட்கிறான்கிற ஒரு செய்தியை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். திருப்பாடல்ல 18வது திருப்பாடல்ல 27வது வசனத்தை படிச்சு பாருங்க. எளியோருக்கு நீர் மீட்பளிக்கின்றீர், செருக்குற்றோரை ஏளனத்துடன் நீர் பார்க்கின்றீர். செருக்குற்றோரை ஏளனத்தோடு. இந்த வார்த்தையை திருப்பாடல் ஆசிரியர் எந்த ஒரு கருத்தோடு முன்ன படிச்சதும் திருப்பாடல் படித்தேன். இந்த திருப்பாடல் 18 27 எளியோருக்கு நீர் மீட்பளிக்கிறீர், ஆனால் அதே நிலையில தான்கு நிலையில் இருக்கிறார்களே அவர்களை அப்படியே நீ பார்த்து கிக்கழுக்க தள்ளுகின்றன. என் அன்பானவர்களே, எளிய ஒரு சில பேர் எனக்கு நான் சொல்லுகிறது தன்னை தாழ்த்துகிறான், தன்னை தாழ்த்திடும் என்று ஒன்று இல்லை, எல்லாம் அவர் ஆண்டவர். எளியவர்கள் கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரையே நோக்கி இருக்குமா? எளியவர்களுடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை இருக்கும். வறியவர்களுடைய கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரை, தன்னால் முடியாதவர்களுடைய வாழ்க்கையின் கண்கள் எப்பொழுதும் ஆண்டவரையே நோக்கி இருக்கும். ஆண்டவருடைய தயவையே எதிர்பார்த்து கொண்டிருக்கும், அவரையே நம்பிக்கொண்டிருக்கும், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கும். அப்படியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் மீட்பை கொடுக்கிறார். என் அன்பானவர்களே, இதை நான் சொல்லுகிற பொழுது ஒரு சிறிய ஒரு சாட்சியை கொடுத்து நான் சொல்லி கொண்டு போகணும்னு விரும்புகிறேன். பிரியமானவர்களே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, ஒரு ஏழ்மையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சகோதரி அவர்களை ஏதோ கஷ்டத்தோடு கூட ஒரு திருமணத்தை முடித்தாங்க. ஆனால் அந்த குடும்பத்தார், இந்த பிள்ளை போன அந்த குடும்பத்தார் நிறைய அந்த பிள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க ஏழை, அவங்க பணக்காரர், இவங்க கொஞ்சம் எளிமையில் இருந்துங்க. அவங்க வந்துட்டு இந்த நிலையில் நீங்கள் அப்படித்தானே வந்தன்ட்டு அவளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த பிள்ளை ஒன்றுமே சொல்லாது, ஆண்டவரையே பார்த்துக்கிட்டு இருந்தது, ஆண்டவரையே இது. இந்த குடும்பத்தாரும் அப்படிதான் கொடுத்தார்கள். ஆண்டவர் பார்க்கிறார். நான் முன்ன படித்தவல்லவா, ஆண்டவர் எளியோரையும் ஆணம் உள்ளவரையும் பார்க்கிறார், எளியோரை மீட்கிறார், ஆணம் உள்ளவரை தள்ளுகிறார் என்றபடி பார்த்தார். இந்த குடும்பத்தின் காரியங்களிலே கடவுள் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டார். இந்த குடும்பத்தில் இருக்கிற காரியங்கள் அப்படியே டவுனாக ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் எல்லா மக்களுக்கு தெரியுது, ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தார்கள், இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ திட்டினாங்களோ அவ்வளோ கிட்டக்கிட்டே நான் சரண்டர் ஆகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. என் அன்பானவர்களே, ஆண்டவர் அப்படியாய் ஒவ்வொருவரும் செய்து கொண்டு இருக்கிறார். தாழ்ச்சி விட்டவர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த நேரத்திலும் என் அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தாழ்ச்சியுற்றவர்களாக இருக்கலாம், நீங்கள் பணிபுரிகிற இடத்திலே ஒரு தாழ்ச்சியுற்றவர்களாக இருக்கலாம், உங்களுடைய ஊரிலே உங்களுடைய பகுதியிலே நீங்கள் ஒரு தாழ்ச்சியுற்றவர்களாக இருக்கலாம்.
ஏழ்மையா இருப்பதனாலே நீங்க தாழ்ச்சிட்டு இருக்கலாம். ஒரு வறுமையில இருப்பதனால் தாழ்ச்சிட்டு இருக்கலாம். உங்களுக்கு இல்லாத இருப்பதனாலே ஒரு தாழ்ச்சிட்டு இருக்கலாம். கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறார். தாழ்ச்சியின் மனப்பான்மை எங்கே இருக்கிறதோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார், அவர் மீட்கிறார். அந்த பிரச்சனை போராட்டத்தில் இருந்து மீட்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த மீட்கிறார் என்கிற கருத்தோடு கூட நாளை தினத்தில் நான் செய்தி கொடுக்கிற பொழுது கருணை ஆண்டவருடன் எப்படியெல்லாம் கருணை பெற முடியும் என்பதை குறித்து கூட நான் சொல்லுகிறேன். தொடர்ந்து செய்தியை நீங்கள் தொடர்ந்து கேட்கான இருக்கும். அப்ப கிடைக்கான பெரியமானவர்களே, தாழ்ச்சி நிற்கும். இந்த பவ்வொரு கருத்து, இந்த கருணை பெறுதல், மீட்பு என்று கருணை பெறுதல் என்கிற ஒரு கருத்தை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி கொண்டு வருகிறேன். தயவுசெய்து நீதிமொழி புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 34வது வசனம். நீங்க எல்லாம் குறிச்சுக்கிடுங்க, எல்லாம் எழுதுறீங்க, எல்லாம் குறிக்கிறீங்க. அந்த அரிச்சகோதருடைய அம்மா சொன்னது போல மொல்ல பேசுங்க பிரதர்னு. நான் மொல்ல பேசினாக்க நிறைய வேணும் தரங்கள, பேசுங்க, நல்லா ஜாம் பண்ணுங்க. நீதிமொழி புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 34வது வசனம். செருக்குற்றோரை அவர் நிகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ் நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். கருணை காட்டுவார். அந்த நீதிமொழி புத்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 34வது வசனம் படிச்சீங்க. அதே கருத்து தான் யாக்கோப்ல 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோப் குறிச்சுக்கிடுங்க, படிக்க வேண்டாம். யாக்கோப்ல 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் கூட அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க யாக்கோப் மட்டும் சொல்ல, பேதுரு 1 பேதுருல 5ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் கூட அங்க சொல்லப்பட்டிருக்கு. தாழ்ச்சி இருந்தா ஆண்டவர் அவர்களுக்கு கருணை காட்டுகிறார் என்று. கருணை காட்டுகிற பொழுது அங்கே மீட்பு வருகிறது என்று. என் அன்பானவர்களே, இந்த தாழ்ச்சி எங்கே வருகிறது? இந்த தாழ்ச்சி எங்கே இருந்து வருகிறது? அன்பான கடவுளிடமிருந்து. அதுதான் ஆரம்பத்திலே நான் துவக்கத்திலே சொன்னேன், அன்பே கடவுள் என்று. அன்பே கடவுள் என்று. அந்த அன்பு இருக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக் நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சி வருகிறது என்று. தாழ்ச்சி வருகிற பொழுது என்று நம்முடைய வாழ்க்கையிலே ஆணுடைய மீட்பின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவருடைய கருணை பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள், அந்த கடவுளுடைய நிலை நமக்கு வர வேண்டும் என்றால் அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலை வருகிற பொழுது நமக்கு வாழ்க்கையிலே அந்த ஒரு தாழ்ச்சி இருக்கிற பொழுது என்ன நடக்கிறது? மீட்பு, முதலாவது மீட்பு உண்டாகிறது. ஆணவம், கர்வம், அகம்பாவம் கொண்டிருக்கிற பொழுது நமக்கு மீட்பு வருவதில்லை. மாறாக தன்னை தாழ்த்தி மண்டாடுகிற பொழுதுதான், கடந்து வருகிற பொழுதுதான் ஆண்டவர் பார்க்கிறார், நமக்கு மீட்பு தருகிறார் என்று நேற்று தினத்திலே சொன்னேன். அந்த மீட்பின் காரியங்களோடு கூட நான் பார்க்கிற பொழுது கருணை செயல்கள், கருணை, ஆணுடைய ஆசீர்வாதம். மீட்பு என்கிறது ஒரு விடுதலை. மீட்பு என்பது ஒரு விடுதலை. இரண்டாவது கருணை, அவருடைய ஆசீர்வாதத்தின் காரியங்கள் அப்படியே கடந்து வருகிறது. எல்லாம் ஒன்றுதான், ஆனால் கருணை என்ற நிலையை பெறுகின்றோம். அதை குறித்து நான் நேற்று தினத்தில் சொல்லுகிற பொழுது, அதாவது தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கருணை காட்டுகிறார் என்று. கருணை காட்டுகிறார். எந்த ஒரு மனுஷன் தாழ்நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் கருணை காட்டுகிறார். இந்த தாழ்நிலை எங்க எப்போ வரும்? தாழ்நிலை எப்போ வரும்? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அன்பின் ஆவி, அந்த ஆவி வருகிற பொழுது அவருக்குள்ளாய் தாழ்ச்சி கடந்து வரும். அந்த தாழ்ச்சி வருகிற பொழுது ஆணுடைய கருணையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறதா இருக்கிறது. இதை குறித்து நான் பார்க்கிற பொழுது நிறைய சொல்லணும். என் அன்பானவர்களே, திருப்பாடல், எனக்கு அந்த திருப்பாடலை பார்க்கிற பொழுது இறைவசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இருக்கும். என்கிட்ட ஒரு ஃபாதர் கேட்டார், எப்படி பிரதர் இந்த இறைவசன வார்த்தை எல்லாம் இப்படி ஆழத்துல உள்ளத்துல இப்படி கொண்டாந்து இப்படி பேசுறீங்கன்னு சொல்லுவான்னு கேட்டார். அவர் தெரிஞ்ச ஃபாதர் தான், அவர் அப்படி கேட்டார். இப்படி இந்த இறைவசன வார்த்தை எல்லாம் இருக்கு, ஏன் இப்படி கொண்டு வந்தீங்கன்னு நான் சொன்னேன். இறை வசன வார்த்தை ஒரு மனிதனில் வாழ்க்கையில் இருக்கிற அவசியத்தை நான் படித்தேன் ஃபாதர். அது மனுஷனுது
நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. அதை நான் முத படிக்கிற பொழுது, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையெல்லாம் என் இதயத்தில் இருக்கணும்னு அப்படின்னு நான் ஒப்பு கொடுத்தேன். ரெண்டாவது ஃபாதர், ஆண்டவரே உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உம்முடைய வார்த்தையை என் இதயத்திலே இருத்தியுள்ளேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொன்னார். நான் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஆண்டுடைய வார்த்தை என் இதயத்தில் இருக்குன்னு சொன்னேன். இது ரெண்டு கருத்து தான். ஒன்று, பரிசுத்தமாக இருக்கும் பொழுது ஜெபம் கேட்கப்படுகிறது, ஜெபம் கேட்கப்படுவதற்கு பரிசுத்தமான நிலை இருக்கும். இதுதான் ஃபாதர், நான் அதனால தான் ஆண்டுடைய வார்த்தைன்னு சொன்னேன். அவர் இந்த ரெண்டு கையும் கேட்டு எனக்கு ஒரு குலுக்கிட்டார். இன்னைக்கு இரண்டு கருத்து. இன்னைக்கு இந்த அன்பானவர்களே, ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே இதயத்தில் இருக்கணும், அது நமக்கு செல்லணும். எனவே நான் சொல்லுகிற கருத்தை பார்க்கணும். கடவுளுடைய தாழ்ச்சியின் மனநிலை கடந்து வருகிற பொழுது நமக்கு ஆசிரம். நீதிமொழி புத்தகத்திலே அந்த கருணை பெறுதலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, கருணை பற்றி அந்த நீதிமொழி புத்தகத்தில் நேர சொல்லப்பட்டிருக்கும். அதில் 22ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 22ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை தயவு எடுங்க, படிங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும். என்ன வார்த்தை பாருங்க. தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் ரெண்டு கருத்து. தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உள்ளவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவரிடம் அச்சம் உள்ளவர்களுக்கு பரிசுத்தம், தெய்வ பயம் உள்ளவர்களுக்கு பரிசுத்தம். இங்கே பார்க்கும்போது அந்த பரிசுத்தம் கடந்து வருவதுதான் தாழ்ச்சியின் காரியங்களாய், அன்பின் காரியங்களாய் போகிறது. இந்த நிலை யாருக்கு இருக்கிறதோ, இந்த தாழ்ச்சியும் கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு பய நிலையும் இருக்கிற பொழுது அவர்கள் கடவுளுக்கு பயந்தவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, நீதி உள்ளவர்களாக, அன்பு ஆண்டவரை பிரதிநிதிப்படுத்துகிறவர்களாக வாழ்க்கையில் இருப்பார்கள். ஆண்டவர் ஆணுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள், ஆணுடைய மக்களாக ஜனங்களாக இருப்பார்கள், ஆணுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். ஏன்னா பரிசுத்தம். அங்கே தாழ்ச்சி சொன்ன இயேசு ஆண்டவர் தாழ்ச்சின்னு சொன்னார்ல, அந்த தாழ்ச்சி இங்கே பரிசுத்தமும் தாழ்ச்சியும் வருகிற பொழுது தெய்வத்தினுடைய பிள்ளைகளாக, கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்கிறோம். அப்பொழுது கடவுளுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க இருப்பாரா? எப்படி ஆசீர்வாதம் பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது பாருங்கள். செல்வமும் மேன்மையும் சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு ஆண்டவர் இந்த தெய்வீக திருவிழத்தில் சொல்லப்படாத ஒரு வார்த்தையுமே இல்லை, சொல்லப்படாத வார்த்தை இல்லை. நாம் இந்த வார்த்தையை எடுத்து நாம் பயன்படுத்தி கடந்து போக வேண்டுமா இருக்கிறது. ஒரு நிலையிலும் இல்லை, அவர் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். நான் தினத்தில் எனக்கு ஆண்டவர் சொல்லப்படாத வார்த்தைன்னு சொல்லும்போது நான் கருத்துக்கள் எங்கேயோ போய்விடும். கொண்ட தூயாவிக்குள் செல்வமும் மேன்மையும் கிடைக்கும். அடுத்த தினத்தில் ஒரு சகோதரன் சொன்னார், அன்றைக்கு பிரதர் என் குடும்பத்தில் இப்படிலாம் பிரச்சனை, இப்படிலாம் கடன் பிரச்சனை, இப்படிலாம் இருக்குது, நான் வாழ்றதே செத்து போகலான்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், நீ பைபிள் படிப்பியா? நான் எப்போ படிப்பேன் பிரதர், இன்றைக்கு எப்பயாவதா பைபிளை எடுத்து படித்து பாருங்க. நான் சொன்னேன், ஒன்று இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில் 2-14 வசனத்தை நீ படித்து பாருன்னு சொன்னேன். இனச்சட்டம் 28ஆம் அதிகாரத்தில் 2-14 வசனத்தை படித்து பாருன்னு சொன்னேன். படித்து பாரு, அப்பாறமலை நான் சொல்லுன்னு சொன்னேன். 2வது வசனம் சொல்லுகிறது என்னன்னாக்க, ஆணுடைய குரலொலிக்கு செவி கொடுத்து அதன்படி நீ நடப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வாழ்க்கையிலும் கடந்து வரும் என்று சொல்லுகிறார். ஆணுடைய குரல் ஒலிக்கு செவி கொடுக்கணும் அல்ல, அவருடைய குரல் ஒலிக்கு செவி கொடுத்தா நம்முடைய வாழ்க்கை மாறுமல்ல, ஆசீர்வாதமாய் மாறுமல்ல. அநேகருக்கு கடை கொடுத்து யார்கிட்ட கடை வாங்காதிருப்பான்.
என் அன்பானவர்கள், இந்த வசனத்தை நான் நீதிபதி பார்க்கிற பொழுது, தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் என்ன? செல்வம், மேன்மை, நீடிய ஆயுள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஆக்கணும். சரி, முதலாவது பார்த்தோம் கடவுள் கொடுக்கிற மீட்பு. அடுத்தது ஆண்டவருடைய கருணைன்னு பார்த்துக்கும். ரெண்டு மீட்புக்கும் கருணைக்கும் ஒன்று இணைத்து தான். ஆனால் அடுத்த ஒரு கருத்து இருக்குது, மிக முக்கியமான ஒரு கருத்து. ஜெபம் கேட்கப்படுவதில்லை. ஜெபம் கேட்கப்படுகின்ற ஒரு நிலை. ஜெபம் கேட்கப்படுகின்ற நிலையில் நான் பார்க்கிற பொழுது நிறைய கருத்து இருக்குன்னு. அதில் நாம் அதிகமாக நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கிற ஒரு கருத்து தான் இருக்கும். அதை நான் படிக்க தான் சொன்னால் போதும்னு நினைக்கிறேன். இருக்கும் பரிசேயரும் சதுசேயரும் அங்கே ஆலயத்துக்கு போகிறார்கள். அதிலே ஒருவன் ஆயக்காரன் வெளியே நின்று கொண்டிருக்கிறான். இல்லைங்களா? ஆயக்காரன் வெளியே கொண்டிருக்கிறான். அந்த பரிசேயரும் சதுசேயரும் சொல்லுகிற வார்த்தை என்ன? மேற்றுமையான வார்த்தை. ஆண்டவரே, நாங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் உபாசம் இருக்கிறோம், நாங்கள் இப்படியெல்லாம் காணிக்கை கொடுக்கிறோம், அப்படியெல்லாம் காணிக்கை கொடுக்கிறோம், நாங்கள் அப்படி அவள் மற்றவர்களை போல இல்லை, அப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயக்காரன் என்ன? அவன் ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்க முடியாத நிலை, ஆண்டவருக்கு பார்க்க முடியாத நிலை, தாழ்ச்சியோடு கூட அவள் ஒப்பு கொடுத்து நிற்கிறான். நான் பாவி, என்னை தாழ்ச்சின்னு ஒப்பு கொடுக்கிறான். இந்த பரிசேயர் சதுசேயர்களும் தன்னை பற்றி தன் கருவத்தை பற்றி அவங்க சொல்றாங்க. ஆனால் இந்த ஆயக்காரனுக்கும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறது வார்த்தை என்ன? யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று? ஆயக்காரன், அவன் ஜெபத்தை தான் கேட்கப்பட்டது என்று. நான் இதை பற்றி அதிகமாக சொல்லப்படவில்லை, விரும்பலை. நம்முடைய வாழ்க்கையில தாழ்ச்சியின் காரியங்கள் வர வேண்டும். தாழ்ச்சியின் காரியங்கள் வர வேண்டும். எடுத்து படிக்கலாம். 2 அரசராகமத்திலே 22ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நீங்கள் அந்த கருத்தை நீங்கள் படிப்பீங்களானாக்க என்ன ஒரு கருத்தை சொல்லப்பட்டிருக்கும். 22ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம் படிங்க. இந்த இடத்திற்கும் இதில் வாழ்வோருக்கும் எதிராக இவர்கள் அழிவிற்கும் சாபத்திற்கும் உரியவர் என்று சொல்லப்பட்டுள்ளதை கேட்டு நீ உள்ளம் கலங்கி ஆண்டவர் திருமுன் உன்னை தாழ்த்தி உன் ஆடைகளை கிழித்து கொண்டு என் திருமுன் அழுததனால் உன் வேண்டுதலுக்கு நான் செவி கொடுத்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர். பாருங்கள், இந்த இடத்திற்கும் இதில் வாழ்வோருக்கும் எதிராக இவர்கள் அழிவிற்கும் சாபத்திற்கும் உரியவர் என்று சொல்லப்பட்டுள்ளதை கேட்டு என் உள்ளம் கலங்கி ஆண்டவர் திருமுன் உன்னை தாழ்த்தினு. அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை நினைச்சு பாருங்க. இன்று இந்த உலகத்திலே நடக்கிற நிகழ்வுகள் என்ன? அந்த மனிதன் உள்ளம் கலங்கி தன்னை தாழ்த்தி ஆடுகளை கிழித்து ஆடுகளை கிழித்து தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே மனம் இறங்குங்க ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தி மண்டாடுகிற பொழுது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், அந்த இடத்துல அவருடைய ஜெபத்தை கேட்கிறார். உன் வேண்டுதலுக்கு நான் செவி கொடுத்தேன் என்கின்றார். ஆதலால் அவ்விடத்தில் மேல் நான் வரவேற்க இருக்கிற தீமைகள் எல்லாம் உன் கண்ணால் காணாதபடி உன்னை முதலில் எடுத்துக்கொள்வேன் சொல்லுகிறார். என் அன்பானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபம் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிற ஒரு ஜெபமாக இருக்கப்படும். தனக்காக மாத்திரமல்ல இந்த உலகத்தின் சூழ்நிலையிலே எல்லாம் இருக்கிற மக்கள் மனம் மாறுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறோம். நோவா காலத்தில் இருக்கிறது போல இந்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. சோதோம் குமர பட்டணத்தில் இருக்கிறது போல இருந்து கொண்டிருக்கிறது. அநியாயமாக்கிற மதியமாகி கொண்டிருக்கிறது. ஆணுடைய அழிவின் காரியங்கள் நெருங்கிக்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நாம் ஜெபிக்கணும் தன்னை தாழ்த்தி ஆண்டவரே என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். தாழ்ச்சியோடு கூட அவர் அரசர், அவர் தாழ்ச்சியோடு இருக்கின்றார். பரிசேயரை போல இதை படிக்கிற பொழுது எனக்கு மீகா என்கிற மீகாவில் ஒரு வார்த்தை இருக்கிறது. மீகாவில் 6ஆம் அதிகாரத்தில் மீகா எல்லாம் குறிக்கிறீங்க, எல்லாம் குறிச்சிக்கிடுங்க, படிங்க.
மீகாவிலே 6ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை படிக்கிற பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நீங்க பார்க்கணும். ஓ மானிடா, ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கின்றார்? என்ன கேட்கிறார் ஆண்டவர்? கேட்பது எல்லாம் என்ன? நேர்மையை கடைபிடித்தலும் பரிசுத்தலை வாழ்வதும், இரண்டாவது இரக்கம் கொள்வதில் நாட்டத்தை காட்டுவதையும். இரக்கம் கொள்ளணும். இரக்கம் உள்ளவன் பேறு பெற்றவன், அவன் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் சொல்லப்பட்டிருக்கிறதே. இரக்கம் உள்ளவன் பேறு பெற்றவன், அவன் இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுகிறான் சொல்லுகிறதே. அதன்படி இரக்கத்தை நான் காட்டவும், தாழ்ச்சியோடு கூட ஆண்டவர் முன்பாக தாழ்ச்சியோடு கூட நடந்து கொள்வதையும் தவிர வேற 3 காரியங்களை அங்கே அழக்கமா சொல்லிக் கொடுக்கிறார். ஒன்று, ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமான ஒரு காரியமா இருக்கணும். இரண்டாவது, கருணை இல்லை, இரக்க உள்ளத்தை காட்டணும். மூணாவது, தாழ்ச்சியின் காரியங்கள். இந்த 3 காரியங்கள் இருக்கிற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதைத்தானே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்று அங்கே குறிப்பிட்டிருக்கிறது. இதை நான் சொல்லுகிற பொழுது என் அன்பானவர்களே, நாம் நம்முடைய வாழ்வை பார்க்கணும். நம்முடைய சமூகத்தின் காரியங்களை பார்க்கணும். எப்படிலாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கணும். தாழ்ச்சியின் காரியங்களை கொண்டு வரணும். அதுவே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு கருத்தாக இருக்கிறது. கிறிஸ்துவை, ஆண்டவர் இயேசுவை வெளிப்படுத்துகிற ஒரு கருத்தாக இருக்கிறது. அதை அடுத்து நான் அடுத்த நாளைக்கு தினத்தில் சொல்லுகிற பொழுது அன்னை மரியாதை குறித்து நான் சொல்லுகிறேன். வைத்தப்படுது. என் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். இன்றைக்கு நம் சமூகம் எல்லாம் இந்த தாழ்ச்சி நிலை இல்லை. தாழ்ச்சி இல்லாதனால ஆண்டவருடைய கோப நிலை வந்து அழிச்சிட்டு, நெஞ்சிலே செருக்கூட்டவர்களை அவர் அழிக்கிறார். பார்க்கிறோம். இன்னைக்கு குடும்பத்தில், பிள்ளைகளிலே, செய்கிற தொழில் இடத்துல எங்கெல்லாம் அந்த செருக்கு ஆணவம் கரும் வருகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவருடைய கோபாக்கினை கடந்து வந்து அவர் அழிக்கிறது. மற்றவர்களை யாரும் அழிப்பதில்லை, கடவுளை அழித்து விடுகிறார். தாழ்ச்சியை கொண்டு வரணும். தாழ்ச்சி கொண்டு வருகிற பொழுது கடவுள் நம்முடைய காரியங்களிலே அவர் வெளிப்படுத்துகிறார். ஒரு மீட்பை கொடுக்கிறார், ஒரு கருணை கொடுக்கிறார், நம் ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட நிலை நம்முடைய வாழ்வுக்கு வர நாம் ஒப்புக்கொடுக்கலாம். கடவுள் அவரை உயர்த்துவார். அது அவர்களுக்குள்ளாக செயல்படுகிற ஒரு உன்னதமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கும். நான் இது கதையோ அதில் சொல்லப்படவில்லை. எல்லாம் தெய்வீக திருவுளத்தின் வார்த்தைகளை தான் சொல்லுகிறேன். அவர் சொன்ன வார்த்தை தான் சொல்லுகிறேன். ஒரு தாழ்ச்சி நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். சாதாரண நிலையிலிருந்து அவர் நம்மை உயர்த்துவார். இதை நான் சொல்லுகிற பொழுது எனக்கு தூயால் உண்டப்பட்டு ஒரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். உதாரணத்தை சொல்லுகிறேன். அப்துல் கலாம் இருந்தார், மறைந்து போனார். அந்த அப்துல் கலாம் அவருடைய நிலை வேறு, ஆனால் தெய்வீக திருவிழத்தை அவர் படித்திருக்கிறார். அதை படித்து அவருடைய தாழ்ச்சி நிலையை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு முறை அவர் என்ன செய்தார்னாக்க, பதவியில் இருக்கிற பொழுதுதான் கார் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. போய்க்கும் பொழுது ஒரு டீ கடை, சாதாரணமான ஒரு டீ கடையாண்ட போயிட்டு அவர் அங்கே நின்றுட்டு வண்டி நிறுத்திட்டு அங்கே போய் கடையாண்ட போயிட்டு டீ வாங்கி நின்றுக்கிட்டே குடித்தாராம். அங்கே யாருக்கும் தெரியல. அப்போ தான் தெரியுது அங்கே இருக்கு. இன்னைக்கு என் அன்பானவர்களே, நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாம் இறைவசன வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாய் கடந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் நம்ம அவருடைய அருளையும் ஆசிரியை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்காகத்தான் இந்த உதாரணத்தை நான் சொன்னேன். அப்துல் கலாம் ஒரு டீ கடையாண்ட போயிட்டு வண்டி நிறுத்திக்கிட்டு அது நின்றுக்கிட்டு டீ வாங்கி குடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறார். எல்லாரும் மக்களும் பார்த்தாங்க, போயிட்டே இருந்துட்டு இருந்தாரு. அதில் என்ன சொல்லுகிறது என் பெருமாங்களே?
தாழ்ச்சியின் காரியங்கள். அவர் பைபிளை படித்திருக்கிறார், தாழ்ச்சியின் காரியங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். அதனால்தான் அவரையும் அறிவித்திருக்கிறார். பார்க்கணும். நீதிமொழி புத்தகம் எடுங்க. நீதிமொழி புத்தகத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 23வது வசனம் நினைக்கிறேன். 29ஆம் அதிகாரத்திலே 23வது வசனம். இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். தாழ்மை உள்ளம், தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். தாழ்மை உள்ளம்னு இன்னைக்கு என்ன உள்ள ஆத்ம அவருடைய இயல்பாகவே அவருடைய வாழ்க்கையில தாழ்ச்சியின் காரியங்கள் வரணும். தாழ்ச்சியின் காரியங்கள் வரணும். இன்னைக்கு நான் சில பெரிய நிலையை இருப்பாங்க, அவங்க வந்துட்டு நம்மளை கர்வப்படுத்துறதுக்காக அப்படி தாழ்ச்சியை காட்டுவாங்க. அப்படி அல்ல, உள்ளத்திலே தாழ்ச்சியான நிலை, தாழ்மையின் உள்ளம் ஒருவரை உயர்த்தும் என்று அங்கே நீதிமொழி புத்தகத்திலே 29ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது நண்பர்களே, தாழ்த்தனம் 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 இருக்கும். இதில் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது மத்தேயு நற்செய்தியிலே 23ஆம் அதிகாரத்திலே குறிச்சிக்கிடுங்க எல்லாம் குறிக்கிறீங்க. நான் வேகமாக சொல்கிறேன்னு வருத்தப்படுறீங்க. என்ன செய்யறது, நேரம் சேர்த்து வரல. மத்தேயு 23ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் குறிச்சிக்கிடுங்க. அதிலே லூக்காஸில் 14ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் 2 வசனமும் குறித்து பாருங்க. அதில் 2 வசனத்தில் ஒரே ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கு எனக்கு அருமையான ஒரு கருத்துக்கு. மத்தேயு 23ல் 12, லூக்காஸில் 14ல் 11 2 வார்த்தைகளும் ஒரே கருத்தான் சொல்ல. படிச்சு பாருங்களா. தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். தம்மை தாமே தாழ்த்தணும் இருக்கு, அவங்க சொல்லிக் கொடுக்கிறார். தான் தாழ்த்தணும். இது யார் சொன்ன வார்த்தை? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தன்னை தாழ்த்தி இந்த உலகத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்து அவர் சொல்லிக்கிற வார்த்தை, தாழ்த்துங்க உயர்த்துவாங்க, தாழ்த்துங்க உயர்த்துவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் தாழ்ச்சியின் காரியங்களை கொண்டு வருவது சாதாரணமான காரியங்கள் கிடையாது. ஏன் அது உயர்த்துகிற காரியமாக இருக்கணுமா? அது பிசாசுடைய காரியம். லூசிபரர் என்ன செய்தான்? லூசிபரர் ஆண்டு சமூகத்தில் தூதராக இருந்த அவர்கள் தான்கிற கர்வம் கொண்டதன் ஆணவ தள்ளப்பட்டு கீழே போனார். யாருக்கெல்லாம் அந்த தானுங்கிற கர்வம் ஆணவம் மேலமே இருக்கிறதோ அவர்கள் கடவுளுடைய நிலையில இல்லை, மாறாக லூசிபரராக இருக்கிற அந்த பேயின் பிசாசின் நிலைத்தான். எனவே தான் தாழ்ச்சி வேண்டும் என்று நான் பார்க்கணும். நான் இது சொல்லுகிற பொழுதெல்லாம் சில வேளைகளில் என்னை நானே பயந்துக்கிட்டே இருப்பேன். சில ஜெபம் பண்ணும்போது மற்றது போது பயந்துக்கிட்டே இருப்பேன். வெற்றி வரக்கூடாது என்று பெருமானங்களை பார்க்கணும். இந்த கருத்தை நான் பார்க்கிற பொழுது நீதிமொழி புத்தகத்திலே 15ஆம் அதிகாரத்திலே அங்கே நீதிமொழி 15 33வது வசனத்தை கூட சொல்லுவார் நினைக்கிறேன். அதில் சொல்லுவார்னாக்கா, ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதல் ஞானம் தரும் பயிற்சி, மேன்மை அடைய தாழ்மையே வழி. மேன்மை அடைய அந்த வசனத்தை குறிச்சுக்கிட்டு அப்பாரமால உட்காந்து படிங்க. எல்லாம் நீதிமொழி புத்தகத்தில் 15 33வது வசனம். அல்ல, மேன்மை அடைய தாழ்ச்சியே வழி சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அந்த கருத்தை நாம் கொண்டு வரணும். நம்முடைய வாழ்க்கையில் தாழ்ச்சியை கொண்டு வருகிற பொழுதுதான் இயேசு நிலையிலே தூய ஆவியிலே நாம் உயர்த்தப்படுகிற ஒரு நிலையாக இருக்கும். இதே அன்பானவர்களே, ஒவ்வொரு கருத்தை நான் பார்க்கிற பொழுது ஆழமான கருத்து, வசன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய உள்ளத்தை ஊடுருவி பாய்கிற கருத்தாக இருக்கிறது. இன்று மக்கள் மத்தியிலே அந்த தாழ்ச்சி என்பது இல்லை, தாழ்ச்சி என்கிறது இல்லை. சாதாரண நிலையில் இருக்கிறவர்களுக்கும் இல்லை, உயர்ந்தவர்களுக்கும் இல்லை. இல்லையா? பார்க்கணும். தான்கிற நிலையிலே அகம்பாவத்திலே கர்வத்திலே போய்கொண்டிருக்கிறது. தாழ்ச்சி இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவை வெளிப்படுகிற ஒரு தாழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நிலையை நான் பார்க்கிற பொழுது என் அன்பானவர்களை, இதில் யாக்கோப்பில் சொல்லுவாருங்க. யாக்கோப்பில்
4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை சொல்வாருன்னு அதில் அவர் சொல்லுகிற பொழுது அந்த கருத்து யாக்கோப் 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொல்றாரு பார்த்தனாக்க, ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை உயர்த்துவார். முன்ன படிச்ச வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் கொஞ்சம் கனெக்ஷன் பண்ணி பாருங்க, எப்படி இருக்கிறது. ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்க. நான் சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லுகிற விழு கூட சொன்னேன், நீங்களாம் ஆண்டுடைய பிள்ளைகள் அப்படி ஜெபம் பண்ணுறீங்க, ஜாலியாக இருக்கிறீங்க, அப்படி பண்ணிருக்கிறீங்க. ஆனால் நான் ஆண்டுடைய வேலைக்காரர், எனக்காக ஜெபம் பண்ணி சொன்னேன். இதை கேட்டுக்கிட்டு ஒருத்தர் வந்துருக்கு, ஓ வேலைக்காரர் என்னை கூப்பிட்டாரு, நன்றி ஐயான்னு சொல்லி நான் விட நல்ல நண்பர் தான் அவர், சும்மா அப்படி ஜட்ஜாக கிடைச்சாரு. வேலைக்காரா உனக்காகிறாங்கன்னு எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. பரவாயில்ல, நல்லது. என் அன்பானவர்களை பார்க்கிறதுக்கும் ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்த்துங்க. இன்றைக்கு நம்முடைய படத்தோ படிப்போ செல்வத்தோ சுகத்தையோ குடும்பத்தை குறித்தோ நான் அப்படிப்பட்டவன் என்று நீங்கள் கொண்டு அவருக்கு முன்னாடி அவர் தாழ்த்துகிற பொழுது இன்னும் ஆண்டவர் தர எவ்வளவு நீ தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு தாழ்த்தணும். அதுக்காக நான் சொல்லுகிற ஒரு கருத்து உண்டு, நான் பாவி என்கிற நிலையிலே அல்ல, மாறாக தன்னையே தாழ்ச்சி நிலை கொண்டு வருகிற நிலைத்தான். அதுதான் எனக்கு என் அன்பார்களை தொடர்ந்து நான் பார்க்கிற பொழுது தாழ்ச்சியான் நிலை வருகிற பொழுது ஆண்டவர் உயர்த்துவார் என்கிற நிலையும் யாக்கோப் மாத்திரம் சொல்லப்படவில்லை, அதை பேதுரு கூட சொல்லியிருக்கிறார். நான் விரைவாக போகிற வேதவாதம் பேதுரு கூட சொல்றார். 1 பேதுருல பார்க்கிற பொழுது 5ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே அங்கே பேதுரு சொல்லிக் கொடுக்கிற ஒரு கருத்தை பார்க்கணும். கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் நான் தாழ்த்திக்கிட்டேன், இன்னைக்கு உடனே ஓடி போயிட்டு கொண்டு வந்து கிடையாது, தாழ்த்துக்கிட்டுங்க. எப்பவுமே தாழ்ச்சி என்கின்ற ஒரு கருத்து உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே என்ன சொல்ல உள்ளத்தின் காலத்தில் இருந்து அது செயல்பட்டு கொண்டு இருப்பதாக இருக்கணும். எப்பொழுதும் தாழ்ச்சி நிற்கும். நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்தில் கூட என்ன கொண்டு இருக்கிறது, தாழ்ச்சியோடு கூட காத்து கொண்டிருக்கிறீங்க. அப்போது அது அவர் ஏற்ற காலத்தில் உங்களுடைய தாழ்ச்சியின் காரியங்களும் தாழ்ச்சியின் செயல்பாடுகளும் தாழ்ச்சியின் சபங்களும் கடந்து அங்கே வருகிற பொழுது அவருடைய இரக்கத்தின் காரியங்களை கருணை நாட்களை கடந்து கொண்டு இருந்தான் அங்கே பேதுரு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இதெல்லாம் சொல்லுகிற பொழுது அன்பானவர்களே நிறைய சொல்லணும். ஆனாலும் கூட நான் வேகமாக கொண்டு போகிறேன். நான் அது எரேமியா புத்தகம் நினைக்கிறேன், அதில் ஒரு வார்த்தை இருக்கும். எரேமியா புத்தகத்தில் பரிசுத்தாவியானவரே எரேமியா புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன் பாரு. ஒரு எரேமியா புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் அதில் ஒரு வார்த்தை சொல்லிருக்கோம். 9ஆம் அதிகாரத்தில் 23-24 வருஷம் நான் நினைக்கிறேன். அதில் அது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை நினைக்கிறேன். ஆண்டவர் கூறுவது இதுவே, ஞானி தன் ஞானத்தை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், வலியவர் தம் வலிமையை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம், செல்வர் தம் செல்வத்தை குறித்தும் பெருமை பாராட்ட வேண்டாம். பெருமை பாராட்ட விரும்புகிறவர் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து புரிந்து கொள்வதிலும் பேரன்போடு நீதியோடும் நேர்மையோடும் உலகில் நான் செயலாற்றுகிறேன் என்பதிலும் பெருமை பாராட்டுவாராக, ஏனெனில் இவற்றில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்கிறார் ஆண்டவர். வார்த்தையை படிக்கிற பொழுது சகோதரர் படிக்கிற பொழுது அப்படியே இப்படி கையும் தலையும் ஆட்டி படிக்கிறார். ஏன் அவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையாக அது அமைந்திருக்கிறது பிரியமானவர்களே, அருமையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. நாம் பைபிளை எடுத்து படிக்கணும், படித்து கொண்டு வரணும். அப்போ ஆண்டவர் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் ருசித்து பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கணும் இல்லைங்களா? அது இல்லாமல் இந்த உலக போக்கிலான பக்தி முயற்சி அப்படி போயிட்டு இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள், இப்ப படிச்சாரே அந்த வசன வார்த்தையோடு கூட இருக்குது, எப்படி இருக்கிறது இல்லையா? பார்க்கணும் இருக்கு. அதை விட்டுட்டு பைபிளை எங்கேயோ எடுத்து வச்சுட்டு படிக்காம இறைவார்த்தை எடுக்காம
ஏதோ உலகில் எனக்கு பைபிளை படித்து கொண்டு வாங்க. அதில் அருமை ஆண்டவர், நம்மை படைத்தவரும் பராமரித்து வழிநடத்தருமாகிய ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையை கேட்டால் அப்படி சுவைத்து மகிழ நான். இந்த வார்த்தை நான் படிக்கிற பொழுது என் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த தாழ்ச்சியை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு. லூகாஸ் நற்செய்தி எடுத்து நீ படிச்சினாக்கா அது சொல்லப்பட்டிருக்கோம். லூகாஸ் நற்செய்தியில் நான் அப்படி கொண்டு போட்டு லூகாஸில் போட்டு நான் அன்னை மரியாதையோடு முடிக்கிறேன். லூகாஸ் நற்செய்தியில் பார்க்கிற பொழுது அங்கே ஒரு வார்த்தை சொல்லிருப்பார். இயேசு ஆண்டவர் சொல்லிருப்பார். 22ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம், லூகாஸ் 22ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை முதல்ல படிங்க, அடுத்தது 27வது வசனம் படிக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலாகாது. உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் உங்களுள் பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி புரிபவர் தொண்டு புரிவராகவும் மாற வேண்டும். ஆட்சி புரிவர் தொண்டு புரிவராகவும் ஆட்சி புரிவர் தொண்டு புரிவராகவும். அப்போ நாம் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் இல்லைங்களா, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் எப்படி இருக்கணும் பாருங்க என்று கேட்டுக்கும். நாம் பணிபுரிகிற இடத்துல எப்படி இருக்கிறதா இருக்கணும். உங்களை பெரியவர் சிறியவராகவும் ஆட்சி செய்ய புரிவர் தொண்டு புரிவராக இருக்குன்னு சொன்ன வார்த்தை என்னவென்றுக்கும். அடுத்த வசனத்தில் அப்படியே கொண்டு வாங்க, 27ஆம் வசனம் கொண்டு வாங்க. யார் பெரியவர்? யார்? பந்தியில் அமர்பவரா அல்லது பணிவிடை புரிபவரா? பணிவிடை செய்வரா? பந்தியில் அமர்ந்திருப்பவர் அல்லவா? நான் உங்கள் நடுவே பணிவிடை புரிபவனாக இருக்கிறேன். இயேசுவே அங்க தன்னை கொண்டாந்து கொடுக்கிறார் பாருங்க. விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்தவர், தாழ்ச்சி மேற்கொண்டவர், இங்க சீடருடைய பாதங்களை கழுவுகிறவராக செல்கிறார். ஆட்சி புரிகிறது எப்படி இருக்கும். இன்னைக்கு நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறேன் என்றால் எனக்குள் தாழ்ச்சி இருக்கப்பட வேண்டும். நான் கிறிஸ்துவனுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறேன் என்றால் உண்மையாகவே அங்கு தாழ்ச்சி இருக்கப்பட வேண்டும். தாழ்ச்சி இல்லை என்றால் அங்கு ஆண்டவரை வெளிப்படுத்துகிற காரியம் அல்ல. ஆண்டவர் அந்த உதாரணத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கிறார், 22ஆம் அதிகாரத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. பந்தியில் வருகிற பொழுது முன்னாடி அல்ல, நான் உங்களை பாதங்களை கழுவுகிறேன் என்றால், உங்களுடைய கால்களை கழுவுகின்றால் நீங்களும் இப்படி செய்யணும் சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவுகின்றால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று அந்த தாழ்ச்சியின் காரியங்களை கொண்டு வருகிறார். இல்லைங்களா? நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்ச்சி, இப்படி தாழ்ச்சி இருக்கிற பொழுதுதான் ஆண்டவராகிய கடவுள் அவரை உயர்த்தினார். பிலிப்பியரில் நாம் தொடக்கத்திலே படித்தோம் அல்லவா? தொடக்கத்திலே படித்தோம் 2ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தில் ஆண்டவர் அவருடைய எல்லா பெயருக்கும் மேலான பெயராக அவர் பெயரை உயர்த்தினார். விண்ணகமும் மன்னகம் எல்லா பெயருக்கும் மேலான பெயராக உயர்த்தார். அவருடைய பெயருக்கு எல்லாம் மண்டிடுகிற நிலையிலே அவர் உயர்த்தினார் என்று அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். எனவே அன்பானவர்களே ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே தாழ்ச்சியுள்ள பிள்ளைகளா இருக்கப்பட வேண்டும். தாழ்ச்சியை வெளிப்படுத்தணும். இந்த தாழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றதை பார்க்கிற பொழுது அன்னை மரியாதை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நான் ஜெபத்திலே கடந்து போகலாம் நினைக்கிறேன். என் அன்பானவர்களே, ஆண்டவராய் கடவுள் தன் மகனை இந்த உலகத்துக்கு மீட்பாராக அனுப்புவதற்கு ஒருவரை தேடினார்கள். அதிலே பார்க்கிறோம் அன்னை மரியாள். நான் ஏற்கனவே ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து தாழ்ச்சியுள்ளவர்களை கண்ணோக்குகிறார் என்று படித்தேன் அல்லவா? ஆண்டவர் விண்ணகத்திலிருந்து தாழ்ச்சியுள்ளவர்களை கண்ணோக்கிறார் பண்ணுவோம். அப்போ ஆண்டவர் பார்க்கிறார், இந்த தாழ்ச்சி எங்கே இருக்கிறது என்றால் அன்னை மரியாவிடம் இருந்திருக்கிறது. அந்த அன்னை மரியாவிடம் இருக்கிறதால் தான் ஆண்டவர் மரியாவை தேர்ந்து கொண்டார், அவரை உயர்த்துகின்ற நிலையிலே கொண்டு வருகிறார். தன்னுடைய மகனை அன்னை மரியாள் பெற்றெடுக்கும்படியாக கிருபை செய்கிறார். அருள் நிறைந்தவளே, வானத்தோரிடம் அனுப்புகிறாங்க, அருள் நிறைந்தவளே என்று சொல்லுகிறாங்க. எப்படி அருள் நிறைந்தவள்? இந்த அன்னை மரியாள் தாழ்ச்சியின் நிலையிலே இருக்கிறார்களே, அதை ஆண்டவர் பார்க்கிறார், அனுப்புகிறார். அங்கே சில அருள் நிறைந்தவளே என்று சொல்லணும், அருள் மிக பெற்றவளே என்று சொல்லணும். அருள்கள் எந்த அருள் தான்?
ஆண்டவர் என்று கிடைக்கும். அந்த அன்னை மரியாள் ஒரு ஆண்டவர் சொல்லுகிற கபிரத்து சொல்லுகிறார், ஒரு மகனை பெற்றெடுப்பீங்க, அவர் இம்மானுவேல் பேரிடுவீங்கன்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஆகுன்றெல்லாம் கேட்கிற பொழுது தன்னையே தாழ்த்தி அடிமைன்னு ஒப்பு கொடுக்கிறாங்க. அடிமை ஒப்பு கொடுக்கிறாங்க. அந்த அடிமை என்று ஒப்பு கொடுக்கறதுனால கடவுள் அந்த அன்னை மரியாவை உயர்த்துகிறாங்க. பார்க்கணும் அந்த அன்னை மரியாள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக அவர் பாடுகிற ஒரு பாடல் தான், அவருடைய பாடல் தான் என்று பார்க்கும் பொழுது லூகாஸ் நட்சத்திலே முதல் அதிகாரத்திலே 48வது வார்த்தையை நாம் பார்க்க முடிகிறது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ் நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். விண்ணகத்திலிருந்து அவர் கண்ணோக்கினார். மகனை ஆண்டவராய் இம்மானுவேலை பெற்றெடுக்கிற தகுதி இந்த அன்னைக்கு இருக்கிறது என்று பெற்றெடுக்கும் கண்ணோக்கினார். தாழ்நிலையிலிருந்து அந்த தாயை, அந்த அன்னையை உயர்த்தினார். இந்நாள் முதல் எல்லா தலைமுறையினை பேர்மொழியால் என்று போற்றுமே என்று சொல்லுகிறார். இது அன்பானவர்களே, அன்பு தாயுடைய தாயுடைய பக்தர்களே, அந்த அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியங்கள் என்ன? தாழ்ச்சி கொண்டு வருகிற பொழுது அங்கே நாம் உயர்த்தப்பட்டுள்ள இருப்போம். தாழ்ச்சிங்கிற நிலை ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கப்பட வேண்டும். குடும்பத்திலே பார்க்கிற பொழுது அநேக குடும்பத்திலே தாழ்ச்சி இல்லை. பெண்களாகிய நீங்கள் அன்னை மரியாளின் பக்திகளாக நீங்கள் தாழ்ச்சியுள்ளவர்களாக கடந்து வாருங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து உயர்த்துவார். தர்மையானவர்களே, நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி தாழ்ச்சியை கொடுக்க வேண்டும் நாம் ஜெபிக்கலாம். தாழ்ச்சியின் காரியங்கள் கடந்து வர வேண்டும் என்று நாம் கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாம். நான் இன்னும் நிறைய கருத்து சொல்ல வேண்டும் என்று இருந்திருக்கும். அந்த அன்னை மரியாதை பற்றி நான் சொல்லுகிற பொழுது, தாழ்நிலையில் இருந்த என்னை அவர் உயர்த்தினார். இந்நாள் முதல் எல்லா தலைவர்களும் இந்த வார்த்தை படிக்கிற பொழுது ஒரே ஒரு வார்த்தை திருப்பாடலில் நினைக்கிறேன், திருப்பாடலில் 113வது திருப்பாடலில் 7வது வார்த்தை நினைக்கிறேன். ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார், வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். இருக்கு. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரமே, கடைசி வார்த்தையாக நான் சொன்ன வார்த்தையை உள்ளத்தின் ஆழத்தில் நிறுத்துங்கள். கடைசி வார்த்தையாக தூய கொடுத்த வார்த்தையை உள்ளத்தில் நிறுத்துங்கள். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தாழ்நிலை உள்ளவர்களை நீர் உயர்த்துகிறீர். அதற்கு அன்னை மரியாதையே எங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. இந்த நாளிலும் நாங்கள் தாழ்ச்சியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் கடந்து வர எங்களுக்கு கிருபை பண்ணும். தாழ்ச்சி வருகிற பொழுது நாங்கள் உயர்த்தப்படுகிற மக்களாக, பிள்ளைகளாக கடந்து வருவோம். அப்பா, நீர் இதனாலே இந்த நாட்களிலே இந்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிற அன்னை மரியாள் தாழ் நிலை நின்ற அடியவளை கடை கண்ணோக்கினார் இந்நாள் முதலாய். என்ன அருமையான பாடல் அல்லவா? அதை பாடுகிற பொழுது அதே போல நாம் கடந்து வரணும். அப்படியே கண்களை மூடுங்க, கரங்களை உயர்த்துங்க. இந்த தாழ்ச்சி என்பது தூயாவிலே கடந்து வருகிறது. அன்னை மரியாளை கண்ணோக்கின அந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். தாழ்நிலை இருக்குமானால் நம்மை மெய்யாகவே அவர் உயர்த்துவார். எந்த நிலை இருந்தாலும் உயர்த்துவார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய ஆவிலே எங்களுக்கு தாழ்ச்சியே தாரும், மேட்டிமை அகற்றி போடும். தாழ்நிலையோ கடந்து வருகிற பொழுது நாங்கள் ஆசிரியக்கப்பட்ட பிள்ளைகளாக, மக்களாக வாழ்ந்திருக்க கிருபை பண்ணும். நாட்டிலே 3 நாட்களாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு தாழ்ச்சியின் உருகிடமாய் கடந்து செயல்படட்டும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். நற்செய்தி அறிவிக்கிற இடமெல்லாம் அரும் அடைகாலம் நடக்கிறது என்று சொல்லப்பட்டபடி இப்பொழுதும் அரும் அடைகாலம் நடந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக உயிர்த்து, எங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய திருக்குமாரனும்
எங்கள் அன்பு மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். அரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களிலே நீர் பேரு பெற்றீரும் மகனும் வாழியவே. பரிசுத்த மரியாயே எங்கள் பரமனின் தாயாரே, பாவிகள் எங்களுக்காய் பரமனை மன்றாடும். இப்போதும் நீர் மன்றாடும், எப்போதும் நீர் மன்றாடும். தீமைகள் நெருங்கையிலே பரமனை மன்றாடும். மரணம் வருகையிலே எம்மை தாங்கும் அம்மா. தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் எமது டிவைன் ஊழியத்தின் வழியாக வெளியிடப்படும் தெய்வ ஒளியும் ஒளியும் என்ற மாத இதழ் பெற வேண்டும் என்றால் சரியான முகவரியை அனுப்புங்கள். புத்தகங்கள் அனுப்பி வைக்கின்றோம். எங்கள் ஊழியங்களுக்காக ஜீபியுங்கள். ஆண்டு உணர்த்துகின்ற காணிக்கையால் தாங்க.